தடைகளை அகற்றிவிடு. நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:5. என் பிரசன்னத்தில் நீ வருவதற்கு தடைகள் எதுவும் இல்லை. ஆனால் நான் உனக்குள் வருவதற்கு தடைகளாயிருக்கின்ற சில காரியங்களை நீ அகற்றிவிடு. சுயம், நான் கட்டின வீடு, நான் படித்த படிப்பு, நான் சம்பாதித்த பணம், நான் 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 என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் வரை என்னால் உனக்குள் முழுமையாய் ஆளுகை செய்ய முடியாது. இனி நான் அல்ல, நீரே என்று நீ உன்னை அர்ப்பணிக்கும் போது மட்டுமே நான் உன்னில் செயல்பட முடியும். பெருமை, நான் அருவருக்கின்ற பாவங்களில் பிரதானமானது பெருமை. எனக்கு வேலை செய்யும் என் தூதனையே எனக்கு விரோதமாக பகையாளியாக மாற்றியது. இன்றைக்கும் எனக்காக பயன்பட வேண்டியவர்களை எனக்கு விரோதமாக செயல்பட செய்வதும் இந்த பெருமையே. நீ பாவம் செய்வதனால் மட்டுமல்ல, பெருமையாயிருக்கும் போதும் என்னை துக்கப்படுத்துகின்றாய். தாழ்மை, உலகமே எதிர்த்தாலும் நான் உனக்கு துணையாயிருப்பேன். பெருமை, உலகமே உன்னோடு இருந்தாலும் நான் உனக்கு எதிர்த்து நிற்பேன். ஜெபம். பரிசுத்த பிதாவே, சுயமும் பெருமையும் என்னில் சாக எனக்கு கிருபை தாரும். உம்முடைய கிருபையில் நிலைத்து நிற்க எனக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.